இந்த ஒரு அருமையான பாடத்திற்காக QCJ 525 தமிழ் இலக்கியம், அதாவது தமிழ் இலக்கியம் கற்பித்தல், அந்த பாடத்துக்காக இன்னைக்கு நம்முடைய மாணவ செல்வங்கள் 4 பேர் மிக அற்புதமாக நடிக்க இருக்கிறார்கள். ஒரு நல்ல கருத்தை எடுத்து நடிக்கலாம்னு நினைக்கிறேன். அது குறிப்பா அந்த கருத்திலே சிங்கப்பூரோட தேசிய கல்விக்கூறுகளும் இணைந்திருக்கிறது. இப்ப பாப்போம் நாடகம் நடிப்ப நம்ம கொஞ்ச நேரம் கவனிப்போமே. ஓகே. இனிய தமிழ் மாணவர்களுக்கு வணக்கம். எங்கள் நாடகத்தின் நாயகன் மாணிக்கம் என்ற மார்க் தென்னாப்பிரிக்காவிலிருந்து சிங்கப்பூருக்கு தன் அத்தை வீட்டிற்கு விருந்தினனாக வருகிறான். தான் வளர்ந்த சூழலின் காரணமாக தமிழரின் பண்பாடுகள், கலாச்சாரங்கள் போன்றவற்றை அறியாதவனாக நாகரிக உலகின் உச்சத்தில் நுனிநாக்கு ஆங்கிலம் பேசுபவனாக வருகிறான். அத்தகைய மார்க் என்ற மாணிக்கம் தன் அத்தையின் குடும்பத்தினரால் அடையும் மனமாற்றமே எங்கள் நாடகத்தின் கருத்து. குறைகள் இருந்தால் மன்னித்து எங்கள் நாடகத்தை கண்டுகளிக்கும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மாணிக்கத்தின் மாமாவாக கௌசல்யா, மாணிக்கத்தின் அத்தையாக தேன்மொழி, மாணிக்கத்தின் முறைப்பெண்ணாக ஸ்ரீவித்யா, இந்த நிகழ்ச்சியில் அறிவிப்பாளராக செல்வராணி. நன்றி. எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கிறேன். உடம்புல எல்லாம் வேர்வையா இருக்கும், அது இல்லாம நாற்றம் அடிக்கும், கிருமிகள்லாம் வேற இருக்கும்டா. போய் குளிச்சுட்டு வா, அதுதான் நல்லது. கிருமி? You mean virus? ஆமா. Oh God. Okay. கையானா சாப்பிடணும்.
விருந்தினருக்கு வந்து வாழை இலையில உணவு பரிமாறுறது தான் நம்மளுடைய பண்பாடு, சுவையும் கூட. ஸோ நீ சாப்பிடுறதா நம்மளோட பண்பாடை நீ பின்பற்றணும். பண்பாடு, பண்பாடு, சாப்பாடு, எருமமாடு. All sounds the same, man. ஐயோ வித்யாவே வந்துருவா இன்னும் கொஞ்ச நேரத்துல. Yeah, yeah, I'm waiting for her. Hey, hi, darling. How are you? நான் நல்லா இருக்கேன் மாணிக்கம். நீ எப்படி இருக்க? ஆளே மாணிக்க. Monica? Don't call me Monica. I am Mark. மாக்கா. இது புதுசா இருக்கு உன் பேரு. சரி, வந்தோடனே வணக்கம் சொல்ல தெரியாதா? நம்மளுடைய அடிப்படையே அதானே. அது கூட தெரியாம இருக்க. Monica? What is that? Is that your boyfriend's name? Anyway, எனக்கு அதெல்லாம் தெரியாது. எங்க அப்பா அம்மா சொல்லி கொடுக்கல. Maybe you can teach me? முதல்ல நீ சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு வா. அப்புறம் எல்லாம் சொல்லி தரேன். Okay. ஆச்சா போடுங்க. யாருக்கு உங்க மாமாவுக்கா? இல்ல இலையில போடுங்க. இலையிலையா? கொடு, கொடு, கொடு. நல்ல சுவையான சாப்பாடு. இன்னைக்கு உங்க அத்தை உனக்காக நல்ல முறையில் சமைச்சிருக்காங்க. ஆமா அத்தை, ரொம்ப நன்றி அத்தை. ரொம்ப நன்றிப்பா, பரவாயில்ல. This is for you, darling. Why? என்னாச்சு? என்ன பிடிக்கலையா? எனக்கு மார்க்க பிடிக்கல. எனக்கு மாணிக்கத்தை தான் பிடிச்சிருக்கு. என்னதான் நம்ம வெளிநாட்டுல பிறந்து வளர்ந்துருந்தாலும் நம்மளுடைய தமிழர்களோட அடிப்படை கொஞ்சமாவது இருக்கணும். உனக்கு தான் அது சுத்தமா இல்லையே. Ah, but what can I do? நான் ஒன்றும் ஒன்றை குத்தம் சொல்லலை. உன்னோட வளர்ப்பு முறை அப்படி. ஆனா அந்த கலாச்சாரங்களுக்கு அடிப்படையான சில விஷயங்களை நீ தெரிஞ்சு வச்சிருக்கலாமே. அதுக்கு நீ எந்த முயற்சியுமே எடுக்கலையே. அது உன் தப்பு தான். Okay, all right. So what must I do now? இங்க இருக்கிற ஒவ்வொரு நாளாவது ஏதாவது புதிய விஷயம் கத்துக்கோ. மற்றதெல்லாம் அப்புறம் தான். Okay, all right, darling. I'll try. மாமா, வணக்கம் மாமா. ஏய், வணக்கத்தை தூக்கி சொல்றா. டேய், என்ன பண்ற? நீங்க தானே மாமா வணக்கத்தை தூக்கி சொல்ல சொன்னீங்க. ஏய், என்ன தூக்க முடியுமா உன்னால? கையை தூக்கி சொல்றா. Sorry, மாமா. இப்படிதான் மாமா, எனக்கு எதுவுமே புரிய மாட்டுது. So confusing. எதுக்கு? ஆனா நம்ம பண்பாட்டையும் நாட்டு கலாச்சாரத்தையும் கத்துக்கணும் ரொம்ப ஆசையா இருக்கு. உனக்கு இவ்வளவு பெரிய மாற்றமா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. எஸ் மாமா, எல்லாத்துக்கும் விக்காதா காரணம். அதாவது சிங்கப்பூர் பழைய மக்கள் வாழக்கூடிய ஒரு கண்ட்ரி. ஆனா அதுல எல்லாரும் ஆங்கிலம் பேசுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா வித்யா மாதிரி நிறைய இளைஞர்கள் தாய்மொழியை போற்றுறாங்க மாமா. And I like it, man. சிங்கப்பூர்ல வந்து பல இன மக்கள் இருக்காங்க. இதுக்கெல்லாம் மூல காரணம் வந்து அவங்களுடைய ஒற்றுமை தான். இந்த நாடு இவ்வளவு சிறப்பா இருக்கு, எல்லாம் இவ்வளவு ஒன்றுபட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்றாங்கன்னு சொன்னா அது காரணம் அவங்க இருக்கிறது ஒற்றுமை. அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய மொழியை என்னைக்குமே மறக்கிறதுல அவங்க மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதுதான் இந்த நாட்டினுடைய மிக மிக சிறந்த சிறப்பு. எஸ் மாமா, அதாவது தாய்மொழியை பாதுகாத்து என் மற்றவோட ஒற்றுமையா இருக்கிறது. What a nice thought. எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு மாமா இந்த நாட்டுல இருக்க. அந்த ஒற்றுமையை உணரணும்னு நினைக்கிறேன் நான். ஓ, நம்ம நாட்டோட தேசிய தின அணிவகுப்புலாம் நடக்குது. அதோட டிக்கெட் கூட நமக்கு இருக்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் பார்ப்போம். அங்க வந்து அங்க நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது உனக்கு நிறைய கருத்துக்கள் கிடைக்கும். அது மூலமா நம்மளுடைய கலாச்சாரம், பண்பாடு, ஒற்றுமை அத்தனை விஷயங்களையும் நீ தெரிஞ்சுக்குவேன். Wow, fantastic idea. வித்யா வராங்க? நிச்சயமா. Okay.
மாணிக்கம் என்ன சிலையா இருந்துட்டு அப்படியே பாத்தியா நம்ம தேசியத்தின அணிவகுப்பு பாத்தியா எப்படி எல்லாம் இந்த மக்கள் வந்து எவ்வளவு அழகா அணிவகுத்து போறாங்க பாத்தியா இதை பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுது அவங்க எவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்கிற செய்தி உனக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பாரு அவங்க எவ்வளவு சந்தோஷமா ஒருத்தருக்கு ஒருத்தர் சீனவங்க மலாய்க்காரவங்க இந்தியர்கள் பாதுகாப்பு இல்லாம எல்லாம் ஒற்றுமையா உட்காந்துருக்காங்க அந்த குழந்தைகள்லாம் பாரு எவ்வளவு ஒற்றுமையா விளையாடுது சிரிக்குது பேசுது ஒரு நாடு வந்து ஒற்றுமையா இருந்தா தான் நிச்சயமா அவங்களால வந்து வல்லரசு நாடுகளிலோ ஒரு உயர்ந்த நிலைமையோ வர முடியும் அந்த சிங்கப்பூர் இந்த நிலைமைக்கு வந்திருக்குன்னு சொன்ன அது காரணம் அந்த மக்களுடைய ஒற்றுமை தான் Exactly, Mama. ஆனா சவுத் ஆப்பிரிக்கால இருக்கும்போது அவாவா அடிச்சுட்டு செத்து போயிடுவான் ஆனா இங்க இவங்க ஒற்றுமையா சந்தோஷமா இருக்காங்க அது really like it. என்னம்மா உனக்கு அணிவகுப்பு பிடிச்சிருக்கா? யா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பட் இனிமே என்னைய நீ மாணிக்கமே கூப்பிடலாம் இனிமே மார்க்கம் கூப்பிடாது ஏன் நம்ம பண்பாட்டை வீழ்க்க ஆரம்பிச்சிட்ட உன்னையும் தான் அடடா மாணிக்கம் ரொம்ப நல்லா மாறிட்டியே பெரிய மாற்றமாச்சு இது ஆமா சார் so sweet of you auntie டேய் அது என் பொண்டாட்டியா sorry மாமா சொல்றேன் இத்தனை நாள் எங்களோட இருக்க நினைக்கவே இல்லை எங்களோட கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சேன் எனக்கு பிடிக்காதுன்னு கூட நினைச்சேன் ஆனா இவ்வளவு தூரம் நீ வந்துக்கிட்டு நல்லா கத்துக்கிட்டு அது மூலமா வந்து ஒரு தெளிவான மனசோட நீ போறதை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வாழ்த்துக்கள் உனக்கு கண்டிப்பா மாமா அதாவது என்ன நான் ஒண்ணுமே தெரியாம இவ்வளவு நாள் இருந்துட்டேன் இங்க வந்த பிறகு நிறைய விஷயத்தை கத்துக்கிட்டேன் பண்பாட்டை பத்தியும் நாட்டு கலாச்சாரத்தை பத்தியும் நிறைய கத்துக்கிட்டேன் மாமா அது எல்லாத்துக்குமே காரணம் வித்யாதான் மாமா அத்தை நீ போறன்னு நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கு தெரியுமா இவ்வளவு நாள் அத்தை நீ காலையே சுத்தி வந்தேன் இப்ப விட்டுட்டு போறேன்னு எவ்வளவு சங்கடமா இருக்குது வீட்டுல அம்மா அப்பாவெல்லாம் கேட்டுதான் சொல்லு நல்லா சாப்பிடுறியா கண்டிப்பா அத்தை நீங்க கவலைப்படாதீங்க அத்தை வாழ்நாட்கள் உங்க கூடவே நான் இருக்கிறேன் அப்படி சொல்லல நான் நேரடியாவே பேசிடுவேன் எனக்கு அத்தையை ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா இல்ல அத்தை விட வித்யாவை ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா அப்படியா ரொம்ப சந்தோஷம் உன்னை வந்து ஒரு சுட்டியான பையன் நினைச்சேன் நல்லா சூட்டிக்கியா நல்ல ஒரு சிந்தனையோட இருக்கிற நிறைய மனமாற்றம் உங்க தெரியுது நீ வீட்டுல போய் உங்க அம்மா அப்பாட்ட பேசிட்டு சந்தோஷமா அவங்களே கூட்டிட்டு வா நான் வந்து திருமணம் செஞ்சு வைக்கிறேன் என்ன வித்யா உனக்கும் சம்மதம் தானே தேங்க்யூ சரி மாமா கிளம்புறேன் போயிட்டு வா பாய் உண்மையிலேயே மிக சிறப்பான ஒரு நடிப்பு கருத்துக்களை கூறுகின்ற விதம் மாணவர்களுக்கு சேருகின்ற ஒரு நிலையில் மிக அற்புதமாக நடித்திருக்கிறார்கள் இந்த குழுவுக்கு பேரே வைக்கலான்னு பாருங்க நிச்சயமா ஒரு நல்ல குழுவாக இருக்கிறார்கள் இந்த நாடகத்தை வேற எங்கேயா நம்ம அரங்கேற்றலாம்னு பார்க்கிறேன் அது வாய்ப்பு எதிர்பார்த்துருக்கேன் கிடைச்சுன்னா உங்களுக்கு உடனே சொல்றேன் இதே நாடகத்தை நம்ம அங்கே இருக்கோம் பெரிய இடத்துல ஒரு மேடை நாடகமாக நம்ம பண்ண முடியும்